அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு 2025 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி அப்படின்ற டைமில் இந்த பேட்ச் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். 2025 இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது இருக்கக்கூடிய ஒரு 4 மாதங்கள் நமக்கு இங்கே இருக்குது, அங்கே ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 to 5 மாதங்கள் நமக்கு டைம் இருக்கலாம். ஸோ மினிமம் என்ன டைம் இருக்குது, மேக்ஸிமம் என்ன டைம் இருக்குது, இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணினா எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே போல் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெதுவாக கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ரொம்ப வேகமாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கக்கூடிய டைமில் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், கட் ஆஃப் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் பேட்ச் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்சை பொறுத்தவரையும் ஒர்க் போகிறவங்க, சரிங்களா, வேலைக்கு யாரெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் கொண்டு போக போகிறோம். ஏன்னா மினிமம் டைம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மினிமம் டைமில் எப்படி படிக்கலாம் அப்படின்றதான் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸாக கொண்டு போக போகிறோம். சரிங்களா? வீடியோ வகுப்புகள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். மொபைல் ஆப் தனியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ மொபைல் ஆப் அப்படின்றதுனால நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வீடியோ கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அதே போல் எவ்வளோ வீடியோஸ் இருக்கும் அப்படின்றதுனா மினிமம் 500+ வீடியோஸ் உங்களுக்கு இருக்க போது. டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15,000 நாட்கள் வந்து நீங்கள் தேர்வுகளில் எழுத போகிறீங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு கொஸ்டின் ஆன்சரும் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 3,500 அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ 2,900 அப்படின்ற ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸோட சேர்ந்து என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 15 புக்ஸ் இருக்கும், 17 புக்ஸ் இருக்கும், 19 புக்ஸ் இருக்கும், 12 புக்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் 12 புக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ். அதுக்கப்புறம் எது வேணுமோ அதை வாங்கி படிக்கலாம். இல்லை சார் நான் வீட்டிலேருந்தே படிக்க போகிறேன் அப்படின்னாலும் எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். முதல்ல எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு என்ன டைமிங் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆகஸ்ட் 29 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்லாம் ஒரு டைமிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் இல்லாதக்கூடிய டாப்பிக்கை கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். அதே போல் இந்த பேட்சில் எவ்வளோ லெவல்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லெவல் இருக்க போது. நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபோக்கஸ். சரிங்களா? அதாவது 100, 160, 180 இந்த மாதிரி 3 கட் ஆஃப் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதே போல் நமக்கான லெவல்ஸ் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது 8 லெவலாக பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. நமக்கு இருக்கக்கூடிய டைமிங் என்ன, முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னு தெரியணும். நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு 15 டேஸ் நமக்கு டைம் இருக்குது. 10 டேஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். 15 டேஸ்ன்றது ஒரு 10 டேஸ் இங்கே டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 மாதங்கள் டைம் இருக்குது. சரியா? அடுத்து 2025 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்போ எக்ஸாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எக்ஸாம் எப்போ வரலாம்னா ரொம்ப குயிக்காக வந்தால் கூட ஏப்ரல் மேவில் தான் வரும். சரிங்களா? ஸோ அங்கே குறைந்தபட்சம் நமக்கு 4 மாதங்கள்லேருந்து 5 மாதங்கள் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு 9 மந்த் டைம் இருக்குது. சரியா? ஒருவேளை லேட் ஆகுது, நோட்டிஃபிகேஷன் லேட் ஆகுது அப்படின்னா கூட இது ஆகஸ்ட் செப்டம்பரில் நமக்கு எக்ஸாம் வரலாம். சரியா? அப்போ 1 இயர் வரையும் நமக்கு டைம் இருக்குது. 12 மாதங்கள் நமக்கு டைம் இருக்குது அதிகபட்சமாக. சரிங்களா? ஸோ அது நம்ம கணக்கில் தான் உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 8 லெவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 3 லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். அப்புறம் லெவல் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? லெவல் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்ல யூனிட் 8 அதே போல் ஹிஸ்ட்ரி அயனம் இந்த டாபிக்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து லெவல் 3 அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து லெவல் 4லேருந்து லெவல் 6 வரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்ளீட்டாக லெவல் 4ல் முடிக்க போகிறோம். லெவல் 5 அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்புறம் லெவல் 6 அப்படின்னு பார்க்கும்போது பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அப்புறம் யூனிட் 9 குரூப் 4 போது யூனிட் 9ல் கம்மியான டாபிக் தான் இருக்க போகுது. சரிங்களா? இதில் ஃபோக்கஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லெவல் 1லேருந்து லெவல் 3க்குள்ளே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 200 வினாக்களில் அதாவது கட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கலாம்.
200 வினாக்கள்ல 100 வினாக்கள் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். சரிங்களா? 100 வினாக்களுக்கு மேல நம்ம எடுக்கிற மாதிரி பிளான் பண்ண போறோம். அடுத்து ஃபோக்கஸ் 2 160 அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ், தமிழ் 11 12 அப்புறம் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இங்க 160 பிளஸ்க்கு நம்ம எய்ம் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து லெவல் 7 அப்புறம் லெவல் 8 இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், வெயிட்டேஜ் கம்மியா இருக்கக்கூடிய டாபிக் சயின்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இது இல்லாம கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ லெவல் 7ல இதுதான் இருக்க போது. லெவல் 8 அப்படின்றது கம்ப்ளீட்டா எல்லா சப்ஜெக்டும் ரிப்பீட்டடா ரிவிஷன் நம்ம பண்ண போறோம். திரும்ப திரும்ப திருப்புதல் நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ இதுக்கே நிறைய டைம் நம்ம எடுத்துக்க போறோம். லெவல் 7 விட லெவல் 8 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எந்த அளவு ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவு தான் மார்க் வாங்க முடியும். சரியா? ஸோ இங்க என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 3 வந்து 180. சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் 3 வந்து 180 நம்ம டார்கெட் பண்ண போறோம். நம்மளுடைய மெயின் கோல் வந்து கட் ஆஃப் தான் ரீச் பண்ண போறோம். ஸோ அது என்ன மெத்தட்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டைமிங்ல நமக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள் இருக்கு. இந்த 4 மாதங்கள்ல தான் நம்ம இதை பண்ண போறோம். நமக்கு இருக்கக்கூடிய டைம் என்னன்றதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 3 மாசம் டைம் கிடைக்கலாம், இல்ல நமக்கு 6 மாசம் கூட நமக்கு டைம் கிடைக்கலாம். இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? 6 மாதங்கள் டைம் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 3 மாசம் நமக்கு கையில் இருக்கும், அதிகபட்சமா 6 மாசம் நம்ம கையில கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி கட் ஆஃப்ல டாப் ரேங்க் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இப்ப இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கும். சரியா? இல்ல சார் நான் மெதுவா தான் படிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 3 மாதமாவது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 6 மாசம் நமக்கு பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 9 மந்த் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஒரு 2ல இருந்து 3 மாசம் நமக்கு டைம் கிடைக்கலாம். அது பிளானர் பொறுத்து தான் நமக்கு தெரியும். சரிங்களா? டிசம்பர்ல பிளானர் வந்துடும், அப்ப பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஒவ்வொரு மாசமும் நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண போறோம், என்ன மார்க்கை நம்ம கவர் பண்ண போறோம் இந்த பேட்ச்ல. சரிங்களா? இந்த பேட்ச்ல நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முதல் 3 மாதங்கள் மந்த் 1 2 3 இதுல 100+ கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். அப்புறம் மந்த் 4 5 6 அடுத்த 3 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 160 கொஸ்டின். சரிங்களா? அடுத்து அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய டைமிங் மந்த் 7 8 9 இதுல வந்து 180 கொஸ்டின் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதாவது நீங்க மெதுவா வந்தீங்க அப்படின்னாலும் நமக்கு இப்போ 9 மாதங்கள் சாலிடா நமக்கு டைம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 9 மாதங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், 180 கவர் பண்ண போறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க போகுது, நம்ம கொடுக்கக்கூடிய பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல வரக்கூடிய பிளானர் பொறுத்து மாறுபடும். சரிங்களா? பிளானர்ல வந்து நமக்கு எப்ப எக்ஸாம் வரும் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை பொறுத்து நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி தமிழ்ல 100 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 கொஸ்டின் நமக்கு தெரியும். அப்போ அந்த 125 நம்ம கவர் பண்ண போறோம். அப்புறம் ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் யூனிட் 8 இருக்கலாம், இல்ல மற்ற டாபிக்கா இருக்கலாம், இதெல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஓவர்வியூ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு 2 மாசம் ரொம்ப குயிக்காக முடிச்சாலும் தமிழில் 2 மாசம் மிக்சடாக தான் நம்ம கொண்டு போக போகிறோம். பட் தமிழ் ஒரு 2 மாசம், அப்புறம் ஜிஎஸ் வந்து ஒரு 3 மாசம், அப்புறம் மேக்ஸ் ஒரு மாசம், அப்புறம் நமக்கு மினிமம் ஒரு 6 மாசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு போய்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 9 மந்த் மெதுவாக படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா 9 மந்த் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லை சார் நான் குயிக்காக படிப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் 6 மாசத்துல முடிச்சிடலாம். ஸோ மினிமம் டார்கெட் 6 மந்த், மேக்ஸிமம் டார்கெட் 9 மந்த். சார் ரெண்டுமே சொல்றீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் படிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த பேட்ச் கொண்டு போக போறோம். சரிங்களா? ஸோ எல்லா வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி சேனல்லையும் உங்களுக்கு அதாவது எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தமிழ் 6th இருந்து 8th, அப்புறம் யூனிட் 8 ஹிஸ்டரி, ஐஎன்எம், தமிழ் 9th 10th, மேக்ஸ், தமிழ் 11th 12th. சரியா? ஸோ இது இல்லாம உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 இதெல்லாம் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கக்கூடிய டாபிக் கடைசியில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், அதே போல சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம கொண்டு போக போறோம். அதாவது இந்த ஆர்டர் தான் நம்ம கொண்டு போக போறோம். முதல்ல 6ல இருந்து 8, அப்புறம் யூனிட் 8 ஹிஸ்டரி, ஐஎன்எம், அப்புறம் 9th 10th மேக்ஸ், அப்புறம் தமிழ்ல 11th 12th, அப்புறம் பாலிட்டி, ஜியோகிராஃபி, அதே போல எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஆர்டர்ல நம்ம அப்படியே 1 by 1 கொண்டு போக போறோம். சரியா? ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180, தமிழ்ல வந்து 97, அப்புறம் மேக்ஸ்ல 23, அப்புறம் ஜிஎஸ்ல 60. இது நம்ம மெயின் ஃபோக்கஸா இதுதான் நம்ம கொண்டு போக போறோம். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பேட்ச்க்கான ஃபார்ம் கீழே ஒன்று கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு கோர்ஸ் லிங்க் ஆப்லேயும் இருக்கும். சரிங்களா? டைரெக்டாக அதியமான் அகாடமி ஆப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இல்லை நீங்கள் ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, இதே நம்பர் தான் ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான், இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கீழே கொடுத்துக்கூடிய ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க. சரிங்களா? என்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்றத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21 தான் பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆப்பில் ஜாயின் பண்ணினாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வீடியோஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த வீக்லேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதும் ஆப்லேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்மிஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை இருக்கக்கூடிய ஒரு 5 days 6 days கழிச்சு ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஆனால் 21ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 2025 வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுன்றவங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிளானர் வரட்டும். 2025க்கு நமக்கு இப்போ இந்த டிசம்பரில் ஒரு பிளானர் வரும், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த குரூப் 4 கட் ஆஃப் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் முக்கியன்றதை நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம், லைவ்லையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, இல்லை ஓனாக படித்தாலும் சரி, முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி குரூப் 2க்கு படிச்சுட்டு இருப்பீங்க, அதே வேகத்தில் அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் பிளான் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புக்கோட சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் அதே போல் டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 2900 நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். புக்ஸ் வேணும்னா என்ன ப்ரைஸ் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 12 புக்ஸ். வெற்றி பேட்சில் உங்களுக்கு 12 புக்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வரும். புக்கோட சேர்த்து ஒரு 700 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? 400லேருந்து 700 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கும் வந்துடும், கிளாஸஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும், புக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 12 புக் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 வரும். அதே போல் 15 புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5600 வரும். 15 புத்தகமும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, வீடியோ கிளாஸஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? அதே போல் 17 புக்ஸும் இருக்கும், 19 புக்ஸும் இருக்கும். 17 புக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வரும். 19 புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6400 வரும். நான் சொல்கிறது புக்கு கொரியரும் பண்ணிடுவாங்க, வீடியோ கிளாஸஸ் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு 18 months வேலிடிட்டி இருக்கும், 1.5 வருஷம் உங்களுக்கு அடுத்த டிசம்பர் 2025 வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே போல் என்னென்ன புக் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 12 புக் அப்படின்னா தமிழில் 4 புக்கு, சோசியல் 5 புக்கு, சயின்ஸில் 3 புக்கு. அதே போல் 15 புக்ஸ்னா ப்ளஸ் யூனிட் 8ம் யூனிட் 9ம் வரும். சரிங்களா? அதே போல் 17 புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரும். 19 புக்குன்னும் போது எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு புக்லெட்டும் ஃபார்முலா புக்கும் வரும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது லிமிட்டடாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது புக்குக்கான ஆஃபர் ப்ளஸ் கோர்ஸுக்கான ஆஃபர் வந்து லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேட்ச் டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது தனி வீடியோ வேணும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 999 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பில் டேரெக்டாக அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப் போங்க. சரிங்களா? ஸோ அதியமான் அகாடமி ஆப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து வெற்றி பேட்ச் 2025 அப்படின்னு இருக்கும், அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இமேஜோட உங்களுக்கு இருக்கும், டார்கெட் 180 அப்படின்னு இருக்கும், 2900 இருக்கும். கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா புக்கோட வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நான் சொன்ன ப்ரைஸை ஜிபே பண்ணிட்டு ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? என்ன கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க, அட்ரஸும் அதிலேயே மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவும் ஆர்ஸ் வரோம். நன்றி, வணக்கம்.